Hello everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா பைத்தனை வச்சு ஆட்டோ டெக்ஸ்ட் கரெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதாவது இந்த மாதிரியான மிஸ்பெல்டு வேர்டை ஆட்டோ கரெக்ஷன் மூலமா ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவை பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளோட கோடிங் ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால இந்த பைச்சாம் ஐடி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்போம். ஸோ பைச்சாம் நான் வந்து இதில் பைச்சாம் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்டெகிரேட் டெவலப் பண்ண என்வரன்மெண்ட் தான். நம்ம சாதா ஐடியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டூல்ஸ் ஆட்டோ ஸ்பெல்லிங் டூல்ஸ்ன்ற மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த பிளேலிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பைச்சாம்க்கு இன்ட்ரடக்ஷன் இல்லைனா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதான் நெக்ஸ்ட் இந்த ஆட்டோ கரெக்ஷன் டெக்ஸ்ட்கான கோட் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ குயிக்காக நம்ம பைச்சாம் ஐடி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி பார்ப்போம். ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ பைச்சாம் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஸோ பைச்சாம் டவுன்லோட் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் jetbrains.com சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் வெப்பேஜ் இருந்தாலும் நான் உங்களுக்கு லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஐடியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டூல்ஸ் அட்வான்டேஜஸாக கிடைக்கும். ஆட்டோ ஸ்பெல் செக், அந்த ஆட்டோ கம்ப்ளீஷன் இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் இந்த சாஃப்ட்வேர்லேயே பில்டினாக இருக்குது. ஸோ இதை நம்ம கோட் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது கொஞ்சம் ரேம் வந்து இது பண்ணும். ஸோ லோ ஸ்பெக்ஸ் பிசிக்கு இதுக்கு ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ இதில் 2 வெர்ஷன் வரும். ஸோ கம்யூனிட்டி எடிஷன், ப்ரொஃபஷனல் எடிஷன் சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபஷனல் எடிஷன் அண்ட் கம்யூனிட்டி எடிஷன் சொல்லிட்டு. ஸோ அதாவது ஒன்று வந்து பெய்டு, இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன்றது வந்து பெய்டு, நம்ம யூஸ் பண்ணுறது கம்யூனிட்டி எடிஷன் தான். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ நம்ம கம்யூனிட்டி எடிஷனே போதுமானது. ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நார்மல் இன்ஸ்டால் தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணோடனே ஒரு சின்ன விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ அதில் இங்கே இருக்க நியூ ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி காட்டும். சேம் நேம், இதில் இருக்க இந்த மெயின் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் சின்ன விண்டோவில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தா இதே விண்டோ தான் பாப்பப் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டை இங்கே சேவ் பண்ண சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஆட்டோ கரெக்ட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆட்டோ கரெக்ட்ன்ற மாதிரி நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னோடய ஃபோல்டர் நேம், ஸோ அதோட பாத் நேம் கேட்குது. ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸாக டிஃபால்ட்டாக வச்சுருங்க. இங்கே உங்கள் ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணுன்றது ஒரு லொக்கேஷன். ஸோ அது உங்களுக்கான ஃபைலுக்கான நேம். ஸோ கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஏற்கனவே இங்கே பேக்ரவுண்டில் ஒரு கோட் இருக்கனால நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகல, இல்லை இதே விண்டோ ஓப்பன் ஆகலாம் கேட்குது. நான் இதே விண்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து சிங்க் நடக்கும். ஸோ உங்களோட ப்ரோக்ராம் வந்து சிங்க் ஆகும் ஐடி வந்து. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கம்மி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ஐடியோட. ஸோ இப்போ சிங்க் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் ஃபினிஷ் ஆன அப்புறம் இங்கே நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே பில்ட் ஆகிருக்காது. ஸோ இதை சொன்ன மாதிரி இது வந்து அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக இது பண்ண ஐடி தான் இது. ஸோ இதில் நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது நமக்கு லோட் ஆகி வரதுக்கு. நீங்கள் சாதா இன்டரப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே வந்துடும். ஓகே, ஸோ இதில் சிங்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஆட்டோகரெக்ட் சொல்லிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் காட்டுது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நியூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பைத்தான் ஃபைலுன்ற மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கான பைத்தான் ஃபைலுக்கான நேம் கொடுக்க சொல்லுது. ஸோ அதை ஆட்டோ கரெக்ட்னே நான் நேம் பண்ணிக்கிறேன். வேறு என்ன நேம் வேணால் நான் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பைத்தான் ஃபைல் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் நம்ம கோட் எழுதுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் டீட்டெயில் நம்ம ரைட் பண்ணுற கோடில் தான் நம்ம எக்ஸிக்யூட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சின்ன ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் பண்ணிட்டு ஸோ இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் இந்த ஃபைல் நேம் காட்டும். ஸோ நீங்கள் அதை கொடுக்கலாம். ஸோ இங்கே ரன் பட்டன் இருக்கும். நீங்கள் அதையும் சூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ ரன் ஆட்டோ கரெக்ட்ன்றது. ஓகே, ஸோ நமக்கு இங்கே கோட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட் எடுக்காமல் கோட் ரைட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் இந்த ஹலோ வேர்ல்டை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம ஆட்டோ கரெக்ட்டுக்கு நமக்கு ஒரு மாடியூல் தேவை, நமக்கு ஒரு லைப்ரரி தேவை. ஸோ அது வந்து டெக்ஸ்ட் ஹாப்ன்ற மாடியூல். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெர்மினல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மினிமைஸான ஒரு விண்டோ இருக்கும். ஸோ இங்கே கர்சர் நமக்கு பிளிங்க் ஆகுதை பார்க்கலாம். ஸோ இந்த கர்சர் பிளிங்க்லாம் நம்ம வந்து இப்போ மாடியூல் நேம் கொடுக்கணும். ஸோ அதாவது
ஸோ இப்போ ஒரு கமாண்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு டெர்மினல் லைன் தான். ஸோ என்ன கமாண்ட்னா pip install text blobன்ற கமாண்ட். ஸோ pip ஸ்பேஸ் install ஸோ டெக்ஸ்ட் பிளாக் txt bloc. ஸோ இதான் நமக்கான மாடியூல். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம கமெண்ட் கொடுக்கும். நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த மாடியூல் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் வேறு ப்ராஜெக்ட்டில் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் என்டர் கொடுத்துருக்கேன். ஸோ லோடிங் ஆகிருக்கு எனக்கு. ஸோ எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால ஸோ மேட்ச் எதுவுமே ஆகலை எனக்கு. ஸோ உங்களுக்குன்னா அது இன்ஸ்டால் ஆகிற மாதிரி வந்து காட்டும். ஸோ அந்த 100% இன்ஸ்டால்மெண்ட் காட்டும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமாண்டும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஷோ பர்பஸ்க்காக நான் திருப்பி நான் அதை அகைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ சேம் கமாண்ட் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ அது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ pip install text blobன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே ஸ்மாலில் தான். ஸோ சேம் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் ஆன அப்புறம் ஆகும். ஸோ நமக்கு வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்மளோட மாடியூல். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா இந்த மாடியூல் நம்ம நம்மளோட பைத்தான் ப்ராஜெக்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவோம். பைத்தான் ப்ராஜெக்ட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ பைத்தான் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இந்த autocorrect.pyல ஸோ இந்த இதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இம்போர்ட் கீவேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எல்லா ஃபீச்சரும் தேவையில்ல. டெக்ஸ்ட் பிளாக்லேருந்து அந்த autocorrect ஃபீச்சர் மட்டும் நமக்கு தேவை. ஸோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் டெக்ஸ்ட் பிளாக் import capital TEXT capital BLOB text block. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்க இது மட்டும் தான் நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே நான் autocorrect ஃபீச்சர்ஸ் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிஸ்பெல்லிங் வேர்டை நான் அதை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர்னே கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் யூ போடலை, கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பியில் என்ன பண்ண போகிறேன் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ண அந்த வேரியபிளை இந்த ஏவை பாஸ் பண்ண போகிறேன் டெக்ஸ்ட் பிளாக்ல. ஸோ டெக்ஸ்ட் பிளாக் ஆஃப் ஏன்ற மாதிரி பாஸ் பண்ணி அதை நான் பின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 2 ப்ரொசீஜர்ன்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் பிளாக்கு இதை நான் அனுப்பிச்சு நான் அதில் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா b.correctன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ b.correct. ஸோ கீழே சஜஷன் காட்டுது. ஸோ கரெக்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு கரெக்ட் ஸ்பெல்லிங் கிடச்சிச்சு. நம்ம யூ விட்டுட்டோம். ஸோ இது யூ போட்டு அது நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இங்கே இந்த கோடை விட்டு கொஞ்சம் நீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுப்போம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஸோ இது வந்து மிஸ்பெல்டு வேர்டை நம்ம காட்டுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ மிஸ்பெல்டு இல்லைனா அன்கரெக்டாக ஒரு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஒரு டெக்ஸ்ட்டை இங்கே வைப்போம். அன்கரெக்டட் வேர்டுன்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அன்கரெக்டட் வேர்ட் கம்மாவில் ஏவை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டில் ஸோ மிஸ்பெல் நம்ம தப்பாக போட்ட ஸ்பெல்லிங் வேர்டை நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு டெக்ஸ்ட் வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்னன்னா கரெக்டட் ஸ்பெல்லிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ கரெக்டட் ஸ்பெல்லிங். ஸோ அதை ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. ஸோ மிஸ்பெல் வேர்டு அண்ட் ஆட்டோ கரெக்டட் வேர்ட் நமக்கு. ஓகே, ஸோ இது அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி ஸோ மேக்ஸிமம் ஃபால்ட் ஆகிற இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லாம் மிஸ்டேக் ஆகிற வேர்ட்ஸை இந்த டெக்ஸ்ட் பிளாக் வச்சு நம்மளால்
ஆட்டோ கரெக்ட் பண்ண முடியும். நம்மளோட பைத்தான் கோட்ல நம்ம இந்த மாதிரி ஆட்டோ கரெக்ட் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப லாங் பேராகிராஃபை இது வந்து அவ்வளோவா கேட்ச் பண்ணாது. அண்ட் தென் அகெயின் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸோ இந்த சிஓஎம்பி யூவை விட்டுட்டு டிஆர் மட்டும் நம்ம இங்கே போட்டுருக்கிறது மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற ஃபால்ட்டு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி நடக்கிற மிஸ்டேக்கை தான் இது கிரியேட் பண்ணிக்கும். ஸோ நம்ம ரேராக கொடுக்கும்போது அதை வந்து இதால் ஆட்டோ கரெக்ட் பண்ண முடியாது. வேற வேர்டு வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே நான் வேற ஒரு வேர்டு கொடுக்குறேன். ஸோ அளவுக்கு ஒரு எல்லை விட்டுட்டேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நான் ஹெச்இஎல்ஓ ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஒரு எல்லை நான் மிஸ்டேக்காக போடலை. பட் இங்கே எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா ஹெல்டுன்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ இதோட அல்காரிதம் என்னன்னா ஸோ நெக்ஸ்ட் நியரஸ்ட் வேர்டை தான் இது கேட்ச் பண்ணோம். ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்டேக் ஆகிற வேர்ட்ஸ் மட்டும் தான் இதோட டிக்ஷனரியில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட லிமிடேஷன்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன கெட்டிங் ஸ்டார்டட் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் மாதிரி பைத்தான் கோடோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்ல லிஸ்ட்டில் இந்த மாதிரியான கோடிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.